பேரன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2012 நேர்முக தேர்வில் நம்மளுடைய டிஆர்பி எவ்வளவு மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள், என்னென்ன அடிப்படையில் போட்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குவது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். எனவே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடந்த 2012 உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் இவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அவங்களும் ஏதோ ஒரு வகையான ஒரு சேனல் மூலமாகவோ அல்லது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த 2012 என்ன மதிப்பெண் முறை இருந்தது அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் நேர்முக தேர்வுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எம்ஃபில் வித் நெட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க. பிஜி வித் நெட்டு வச்சுருந்தாங்கன்னா 5 மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிஹெச்டிக்கு ஒரு 9 மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் 15 மதிப்பெண்கள், அதிகபட்சமாக 7.5 ஆண்டுகள் வைத்திருந்தால் 15 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 3 மாதம் வரை பணி அனுபவம் வைத்திருந்தால் 1 மதிப்பெண் கொடுத்தாங்க. 3 மாதத்துக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே பணி அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு 2 மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. இந்த விதிமுறைகளை எல்லாம் வகுத்து அவர்களுக்கு நேர்முக தேர்வு வச்சாங்க. நம்ம காயிதே மில்லத் காலேஜில் ஏறத்தாழ ஒரு 2 வாரம் 3 வாரமாக தேர்வு நடைபெற்றது. அதில் நானும் பங்கேற்று இருக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நானும் போயிருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு நேர்முக தேர்வுக்கு உள்ளே போகிற போதே நாங்கள் சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கோம். என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் எப்பொழுதுமே புத்தகமும் கையுமாக சமகாலகட்டத்தில் என்ன நடக்கிறது, குறிப்பாக இந்த போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதில் அறிந்து கொள்வதில் பெரும் ஆர்வமிக்க ஒரு 4-5 நபர்கள் இருக்காங்க. அந்த 4-5 நபர்களுமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ரொம்ப நினைக்கக்கூடிய, நீங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 4 பேராசிரியர்கள் அரசு கல்லூரிகளில் பணிபுரிகிறோம். நான் உட்பட மற்ற எல்லாருமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா அரசு கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோருமே ஒரு வகையான தேடுதல் இருந்தது. ஆனால் பாடத்திட்டம் வேறு வேறு சப்ஜெக்டை சேர்ந்தவங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணோம். என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்டர்வியூ பேனலில் யார் உட்கார்ந்துருக்காங்க, அந்தந்த சப்ஜெக்டில் யார் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு காலகட்டம் இருக்கிறது, இந்த 2012 அந்த காலகட்டம் இருக்கிறது. 2012லேருந்து 2016 வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் கனவு. அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் யார் யாரெல்லாம் ப்ரொஃபஸராக இருக்காங்க, யார் யாரெல்லாம் அசோசியேட்டாக இருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அதனால் ஓரளவுக்கு அந்தந்த சப்ஜெக்டில் யார் உட்காருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை தவிர பல்கலைக்கழகங்கள்லேருந்து யார் யாரெல்லாம் உட்காருவாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அரசு கல்லூரியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்றதுனால அவர்களை பற்றிய போதுமான அறிவு அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி போய் தேடும்போது நாங்கள் ஒவ்வொரு அந்த இன்டர்வியூவாக நாங்கள் போய் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த அமர்வில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னொரு இடத்துல நடக்கக்கூடியதில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி கேதர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முந்தைய நாள் யார் யாரெல்லாம் நடந்தாங்க, இதற்கு முன்னாடி நாளே ஒரு நாள் போய் அங்கே என்னென்னலாம் நடந்தது, அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க. இப்போ வெளியில் பல பேர் என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. அது அது ஒரு வகையான நல்லது தான், அது சொல்லாமே போயிருப்பாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க இந்தந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டாங்க, உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் சில பேர் நான் பார்த்துருக்குறேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நண்பர் ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அவரோட நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் ரூம்மேட்டாக கூட இருந்திருக்கிறோம். அவர் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கிலீஷில் ஒரு போயமை அப்படியே பாடவே ஆரம்பித்தார். அது அவருடைய விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பக்கம் தமிழ் இதில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேரை பார்த்தோம். வித்தியாசமாக அப்போல்லாம் கோட்லாம் போட்டு போயிருந்தாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய ஒரு சூட்கேஸே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில்
அந்த நேர்முக தேர்வில் அவர்கள் என்னென்ன புத்தகங்கள் வந்து போட்டிருந்தாங்களோ அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிஹெச்டி தீசஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எவ்வளவு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்போது வந்து ISBN கட்டுரைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ISBN கட்டுரைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருத்தர் வந்து ஒரு 15 பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 15 பேப்பரும் அப்போ ISBNல இருந்தது. அந்த ஒரு புக்கிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 வால்யூம் 2 வால்யூம் கூட இருக்கும். அந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் அப்படியே வந்து ஒரு சூட்கேஸில், அந்த காலகட்டத்தில் வந்து சூட்கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சூட்கேஸில் நிரப்பி எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து ட்ராவலர் பேக் அப்படின்னு ஒரு பேக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் சூட்கேஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து வேறு மாதிரி எல்லாம் வடிவம் மாறிடுச்சு. அந்த ட்ராவலர் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு பெரிய சுமை மாதிரி 2 பேர் பிடிச்சிட்டு போயெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா புத்தகத்தையும் எடுத்து டேபிள் மேலே அடுக்கி இவ்வளவு புத்தகங்கள் நான் வந்து போட்டிருக்கேன், இவ்வளவு பப்ளிஷ் வந்து நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பப்ளிகேஷன் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து பல பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பலகையில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தலைப்பில் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் நடத்துங்களேன் அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. நான் எல்லா பாடத்திட்டத்தை சார்ந்தவர்களுடைய அனுபவங்களையும் அந்த சமயத்தில் எனக்கு இருந்த, ஏன்னா நம்ம பிற்காலகட்டத்தில் இப்படி அனைத்து பாடத்திட்டத்திற்கும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் எப்படி கூட வந்தவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேருந்தில் பயணித்தவர்கள் நாங்கள்லாம் இடத்துல ஒரு 8 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து போனவங்க, அவரவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் என்ன நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நிறைய கேதர் பண்ணோம். ஆனால் காலங்கள் கடந்துருச்சு இல்லைங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து சரியாக நினைவில் இல்லை. ஏதோ நினைவில் இருக்கக்கூடிய விஷயம் வரைக்கும் நான் அப்படி கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். அப்படி எல்லாருமே வந்து அப்படி பேசிட்டு இப்படி போயிட்டு திரும்ப வருகிற போது அவர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாட்டு பாடி வகுப்பெடுத்தேன், நான் வந்து பயங்கர சத்தமாக பேசினேன், நான் வந்து சத்தமாக பேசும்போது கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கோங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி வந்து இன்னும் சில பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் வந்து கை வைக்க போன வரைக்கும் என்ன டாபிக் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டுட்டு சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் எழுதின உடனே அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் முழுக்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு வெளியில் அனுப்பினவங்களும் இருக்காங்க. ஒரு சிலரை வந்து 3 நிமிஷத்தில் வெளியில் வந்திருக்காங்க, ஒரு சிலர் வந்து போன உடனே திருப்பி வந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர்லாம் வரவே இல்லை. வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெற்றி வேர்வைகள்லாம் அப்படியே அரும்ப என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கு அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய அறிவு அப்படின்றது வந்து இல்லை. இன்னைக்கு வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்படி யாரெல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்களோ 5 நிமிடத்திற்கு மேலே ஒருத்தருக்கு வந்து இன்டர்வியூ யாருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவர்களெல்லாம் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுது. இதெல்லாம் வந்து முழுமையான இது கிடையாது, ஒரு இதுதான், யூகம்தான், அந்த மாதிரி தோணுது. அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன யார்கிட்ட வந்து அவங்க திரும்ப திரும்ப நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, நல்லா பதில் சொல்லக்கூடியவர்கள் பாடப்புலமை உள்ளவர்களிடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாமல் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி கொஞ்சம் பதில் சொல்லக்கூடியவர்கள், வெறும் வந்து அப்போ 2012 காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி பயிற்சி மையங்களோ இப்போ நேர்முக தேர்வுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் கரும்பலகை எப்படித்தான் பயன்படுத்தணும், இந்த இடத்துல தான் நிற்கணும், கிளாஸ் ரூம் அப்படின்றது இது 360 டிகிரியில் பார்க்கணும், எல்லா மாணவர்களும் இருப்பாங்க, இதில் வந்து ஹை லெவல் இருப்பாங்க, லோ லெவல் மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பேர் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை அறிஞ்சு பேசணும், கொஷின் ஆன்சரோடு தான் வந்து பண்ணணும். இந்த மாதிரியான இது வந்து அந்த காலகட்டத்தில் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம் சார், இந்த மாதிரி CV லிஸ்ட் வந்திருக்கு, இத்தனாவது இடத்துல வந்திருக்கு, 9வது இடத்துல என்னோட பேர் வந்திருந்தது, இந்த இடத்துல வந்து என்னோடய பேர் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ போஸ்டிங்கே டோட்டலாக 8 போஸ்டிங் அதில் நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த இதில் சொல்கிறேன், கேஸ்டில் சொல்கிறேன், 8 போஸ்டிங். அதில் வந்து 9வது இடத்துல என்னுடைய பெயர் வந்து வந்திருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நடந்தது. சரி, இந்த எல்லா அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு அந்த காலகட்டத்தை பார்க்கிற போது நேர்முக தேர்வு ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த திருப்திகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏறத்தாழ 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 பேரில் வந்து 5 பேர் வந்து எழுந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அதில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரசிகர் மன்றமே இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். அதில் ஒரு பெரிய ரொம்ப சின்ன வயசில் இருக்கீங்க. அதில் ஒருத்தர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். அப்போ வந்து 84 அப்படின்றது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சின்ன வயசு. ஏன்னா அப்போ வந்து நம்ம நெட்டு அப்போ பிஜி படிக்கும்போதே வந்து படித்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால நெட்டு முடிச்சிட்டோம், இது செட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 5 முறை 6 முறை தேர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டம் வந்து கட்டுரை மதிப்பெண்கள் இருந்து தேர்ச்சி பெற்ற காலகட்டம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அப்படியெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்தால் கண்டிப்பாக வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து 2015 ஜனவரி மாதத்தில் வெளியான கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆண்டுகள் காத்திருந்து இந்த 2015 காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த ரிசல்ட் பார்க்கும்போது இன்டர்வியூவில் நமக்கு வந்து 6 மதிப்பெண்கள் போட்டிருந்தாங்க. 10க்கு 6 மதிப்பெண் போட்டிருந்தாங்க. கடைசியாக தேர்ச்சி பெற்றிருந்தார் இல்லைங்களா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தேர்ச்சி பெற்று பணி அனுபவம் கிடைக்கப்பெற்ற ஒருவருக்கு 8 மதிப்பெண் போட்டிருந்தாங்க. ஆனால் அவரும் என்னுடைய நண்பர் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மதிப்பெண்கள் இருந்தது. இன்னும் பலர், நான் சொல்கிறது வந்து நான் அந்த காலகட்டத்தில் சின்ன வயசு எனக்கு, ஆனால் வந்து என்னை விட பெரிய அளவுக்கு பணி அனுபவம் வைக்கப்பட்டவர்கள், 15 மதிப்பெண்கள் வைத்திருந்தவர்கள், சர்வீஸுக்கு 15க்கு 15 மார்க் வச்சுருந்தவங்க, நல்ல கல்வி ஆற்றல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் வந்து 4 மதிப்பெண்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ சொல்கிறதுனுடைய நோக்கமே கொஞ்சம் நீண்டு போயிடுச்சு. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த பெரிய அளவிற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பாட புலமை உடையவர்கள் அப்படின்னு நான் யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தனோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. என்னடா இது 10 மார்க் எங்கே இருக்குது, 4 மார்க் எங்கே இருக்குது, நம்ம சின்ன பையன் நமக்கே பரவாயில்லையே, இந்த மாதிரி வந்து ஒரு 6 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 8 மதிப்பெண் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. 8 மதிப்பெண்களுக்கு கீழே வந்து யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. நான் சார்ந்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மட்டும் வச்சுட்டு சொல்கிறேன். மற்ற பாடத்திட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா நம்ம தவறான தகவல்களை சொல்லிடக்கூடாது. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த உரிய கல்வி தகுதியோட நெட்டு பாஸ் பண்ணுறதே அவங்க நெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு அந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சது. அதனால் வந்து அவங்களில் வந்து பிஹெச்டி முடித்து அந்த 15 மார்க் ஃபுல் சர்வீஸ் வாங்கினவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா 2009 தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க, கம்பல்சரி நெட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் அடிபட்டு போயிட்டாங்க. நல்ல சர்வீஸ் வச்சுருக்கக்கூடியவங்களெல்லாம் நெட்டு இல்லாமல், அதே மாதிரி பிஹெச்டியும் இல்லாமல் நிறைய பேர் அடிபட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மார்க் வந்து 6 மார்க் 5 மார்க் வாங்கின நேர்முக தேர்வில் வாங்கினவங்கெல்லாம் கூட உள்ளே போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, இப்போவும் நான் வந்து சொல்கிறேன், 8 மதிப்பெண் 10 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்கள் யார், அதாவது இப்போ 10 கிடையாது, இப்போ வந்து 15 மதிப்பெண்களுக்கு அவங்க என்ன கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு 60%லேருந்து 80%க்கு மேலே யார் மதிப்பெண்கள் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பணி அனுபவம், அதாவது பணி அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அவங்க மறுபடியும் இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலோ அல்லது அதுக்கப்புறமா வந்து அவங்க சில சலுகைகளை கொடுத்து வந்து இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் வந்து உங்களுடைய பேப்பர் வேணுன்னா நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியா ஒரு அடுத்த கட்ட ஒரு ஆப்ஷனை கொடுத்தாலோ, அல்லது வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை வந்து நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு முறைக்குள்ளே கொண்டு வந்தாலோ, என்ன திட்டம் கொண்டு வராங்க அப்படின்றது சரியாக நம்மளால் கணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி எந்த திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவதில் சில பாடத்திட்டங்கள், அதாவது அந்த கிராஸ் மேஜர் எல்லாம் கூட கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் போல் தெரியுது. அதை நம்ம பின்னாடி பேசுவோம், முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம், தெரியாமல் பேசக்கூடாது. அதே
மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நேர்முக தேர்வு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை தரும். இன்றைக்கு எப்படி வந்து நம்ம வந்து எனக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சு, சில பேருக்கு அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அதிகமாக வந்ததை வந்து நம்ம அதிகமாக பேசுகிறோமே தவிர, நமக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு பேசுறது சரிதான். அப்போ நமக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு, நான் நல்லா தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர்களும் இப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து போயிட்டுருக்கிறோ, அதை விட பெரிய சர்ச்சை எப்போ போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக வந்து நீங்கள் இன்டர்வியூ பேனல் இது பண்ணி அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு மதிப்பெண்கள் போட்டு அந்த மதிப்பெண் பட்டியல் வரும் பாருங்கள், கடைசி ஃபைனல் லிஸ்ட் வரும் பாருங்கள், நம்மளுடைய இன்டர்வியூக்கு 15க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நமக்கு வந்து பெரிய அதிர்ச்சி, இதை விட பெரிய அதிர்ச்சி அந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலுமே 2708 அப்படின்னாக்க 6000 பேரை கூப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு 3000 பேருக்கு மட்டும்தான் இங்கே பணி, 3000 பேருக்கு மட்டும்தான் வேலை. அப்படி இருக்கிற போது மீதி இருக்கக்கூடிய 3000 பேரும் வந்து அப்படியே வெளியேற வேண்டிய ஒரு சூழல். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மதிப்பெண்களை போட்டு எப்படி வந்து வெளியில் இது பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இங்கே இருக்குது. ஏன்னா ஒரே மதிப்பெண்களில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே 150லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 150க்கு கீழே தான் மேக்ஸிமம் மார்க் இருக்குது. 150லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 120 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 120க்கு கீழே வரக்கூடியவர்கள் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மதிப்பெண்களில் 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. நான்லாம் 100 மார்க்கில் வந்து 100 பேரை பார்த்துருக்கேன். ஒரு சப்ஜெக்டில் 100 மார்க்கில் அது ஒரே மார்க்கில் 100 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து 105, 107 ஒரு மார்க்லேயே 20 பேர் 30 பேர் இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு கடும் போட்டியாக போய் அந்த நேர்முக தேர்வில் 15 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வந்து வாங்க போகிறார்கள் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பேராசிரியர்கள் தயவு செய்து இன்றிலிருந்து உங்களுடைய கல்லூரிகளில் உங்களுடைய வகுப்பறையை இந்த நேர்முக தேர்வுக்கான ஒரு பயிற்சி களமாக மாற்றுங்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பே வந்து அந்த விபத்திலிருந்து தற்காத்து கொள்வது என்பது தகை சான்ற பேராசிரியர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பான பணி. இன்றிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் எல்லோருக்கும் கல்லூரி திறந்து விட்டார்கள், பள்ளிகள் வந்து திறந்து விட்டது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்களுடைய மாணவர்களிடம், பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பள்ளி மாணவர்களிடமும், கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்களிடம், ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள், மற்ற துறைகளில் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், இதுவரைக்கும் வந்து பணி அனுபவமே வாய்க்காமல் எந்த இடத்துக்கும் போகாமல் நான் வெறும் வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே உங்களுடைய அறையிலே ஆடி பழகுங்கள். அறையில் ஆடிதான் அம்பலத்தில் ஆட வேண்டும். அப்பொழுதுதான் அது எடுப்படும், அப்பொழுதுதான் பார்ப்பவர்களால் ரசிக்கப்படும். ஸோ அந்த 3 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பார்கள். அந்த 3 நிமிடத்திலிருந்து 7 நிமிடங்களுக்குள்ளாக நாம் என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் 15க்கு 13 மதிப்பெண்கள், 12 மதிப்பெண்கள், 11 மதிப்பெண்கள், 10 மதிப்பெண்கள் வரை இருக்கும். அநேகமாக 10 மதிப்பெண்களுக்கு மேலே பெறக்கூடியவர்களுக்கு தான், 15 மதிப்பெண்களிலிருந்து 10 மதிப்பெண்களுக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கை பார்த்துருக்கீங்க, ஒரே மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து பணி அனுபவ மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாவற்றையும் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு அற்புதமான ஒரு அடியை எடுத்து வையுங்கள். இப்பொழுது யாரிடம் பேசினாலும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கணும், அருமையாக இருக்கணும். யாரிடம் பேசினாலும் முதல்ல வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கை கொடுங்க, ஒரு ஸ்டிஃபாக இது பண்ணுங்கள், நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி பழகுங்க. இன்றைக்கி இருந்து இது வரைக்கும் ஆண்கள் யாராவது டக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னிலிருந்து வந்து டக் பண்ணுங்க. ஒரு 10 நாளைக்கு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து ஷூ போட பழகிக்கோங்க. இந்த மாதிரியான என்னென்ன விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து இன்னும் செய்யாமல் இருக்கிறீர்களோ, ஒரு சோதனை முயற்சிக்காவது இதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை சார், நான் ஷூ போட்டதே இல்லை சார், நான் டக் பண்ணதே இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வயிறு அதிகமாக இருக்குது சார், என்னால் டக் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னால், எது உங்களுக்கு வந்து மிக அழகாக இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது நம்மிடம் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எதை நினைக்கிறீர்களோ அதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கெலாம் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் வந்து பயிற்சிக்கு பணம் கட்டி தான் படிக்கணும் அப்படின்ற
அப்படின்றதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். நேராக கண்ணோடு கண் பார்த்து பேசுகிறதுல எவ்வளோ வீடியோக்கள் இருக்கிறது. கண்ணோடு கண் பார்த்து எப்படி நேர்முக தேர்வில் வந்து நம்ம இது பண்ணுறது, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கான எவ்வளவோ வீடியோக்கள் இருக்கிறது. அப்போ வந்து அதே மாதிரி வந்து வகுப்பு எடுப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய கல்லூரிகளில் அப்படியே ஒரு சுற்றுலா மாதிரி அப்படி வரீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை கடந்து ஒரு 4 தேர்வு, அதாவது வகுப்பறைகளை 4 வகுப்பறைகளை அப்படி கடந்து போகிறீங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரை மறைந்திருந்து ஜன்னல் வழியாக பாருங்கள். அந்த வகுப்பு எடுத்து கொண்டிருக்கக்கூடியவரிடம் என்ன குறை இருக்கிறது என்று பாருங்கள். சரிங்களா? ஏன்னா சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான ஆசிரியர்கள் நடுவில் நின்றுக்கிட்டு கையில் புத்தகத்தை வச்சுட்டு புத்தகத்தை வந்து நல்லா பார்த்துட்டு எதிரில் இருக்கக்கூடிய மாணவர்களையே பார்க்காம புத்தகத்தை படித்து காட்டிவிட்டு வெளியே போகக்கூடிய ஆசிரியர்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மேடைன்னு ஒன்று இருக்கும், கரும்பலகைக்கு பக்கத்தில் மேடைன்னு ஒன்று இருக்கும். அந்த மேடை மேலே ஏறாமலேயே கீழேயே நின்று பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அந்த கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இதுவரைக்கும் டக் பண்ணாமையே இருக்கக்கூடிய, அதாவது ஷர்ட் வந்து இன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, போன உடனே முன்னாடி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு கீழே பார்த்து படித்து அதற்கு பிறகு மேலே எழுந்து நின்று மாணவர்களை பார்த்து பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். மாணவர்களை படிக்க விட்டு ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வகை இருக்கிறது. ஒரு மூலையில் போய் சார்ந்து நின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்துருக்குறோம். மாணவர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் விட்டுட்டு இவர்கள் ஒரு மூலையில் ஒரு செவுத்துக்கு சாஞ்சி, அந்த வாசலில் சாஞ்சி நின்றுட்டு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை பார்த்துருக்குறோம். இன்னும் அவர்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் அந்த பக்கம் மட்டுமே பார்த்து பேசக்கூடியவர்களை பார்த்துருக்குறோம். அதுவும் இந்த இருப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான ஆண் பேராசிரியர்கள் எல்லாம் வந்து பெண்கள் பக்கமே நின்று பாடம் எடுப்பதை பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி பெண் பேராசிரியர்கள் எல்லாம் ஆண்கள் பக்கம் மட்டுமே நின்று இந்த வகுப்பெடுப்பதை பார்த்திருப்பீர்கள். இடையிலே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கிறீர்களா? ஒரு மேடையில் நின்று இருக்கிறீர்களா? ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்டான் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது கூட நீங்கள் மேடையில் இருந்து தான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படை நம்மிடம் இருக்கிறதா? இப்படி பல விஷயங்களை நாம் வந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலை. அது வந்து நீங்கள் இப்பொழுது ஒருவேளை இந்த நேர்முகத் தேர்விலே சரியாக செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவர்களே அரசாங்கமே உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், 21 நாட்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, 21 நாட்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம இங்கே பெரும்பாலும் தனியார் கல்லூரிகளில் நிறைய இந்த NAAC அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பணிபுரிந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரியான இதெல்லாம் நாமளே பண்ணியிருப்போம். ஆனாலும் கூட அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு நீங்கள் பணி அனுபவம் அதாவது பணி கிடைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. 21 நாட்கள் நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு சம்பளத்தோடு உங்களுக்கு நாட்படி பயணப்படியோடு விட்டு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு உங்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பேராசிரியர்களை, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வகுப்புகள் இருக்கும். ஒரு காலையில் 3 அமர்வு, மாலையில் 3 அமர்வு, சில இடங்களில் காலையில் 2 அமர்வு, மாலையில் 2 அமர்வு அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 அமர்வுகள். இந்த 4 அமர்வுகளும் அவர்கள் வந்து ஒரு வகுப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், பாடக்குறிப்புகள் எப்படி தயாரிப்பது, வகுப்பறையில் எப்படி வந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் ஆசிரியர் நிற்க வேண்டும், எந்த இடத்தில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு வகுப்பு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வு வச்சு அதில் வந்து A கிரேட், B கிரேட், C கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் கொடுக்குறாங்க. E கிரேட் வரைக்கும் கொடுக்குறாங்க. சில கிரேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் திரும்பவும் வந்து அந்த ஓரியன்டேஷனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த அரசு பணிக்கு நான் வந்த பிறகு அந்த ஓரியன்டேஷன் வகுப்புக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அங்கே எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு புதிதாக இல்லை. ஏன்னா நான் பணிபுரிந்த தனியார் கல்லூரிகளிலே இது மாதிரியான பல கருத்தரங்கங்களை பல சிறப்பு அழைப்பாளர்களை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான அந்த கருத்தரங்கங்களை நாங்கள் ஏற்கனவே செய்துவிட்டோம். அதனால் அவர்கள் செய்வதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாகவே படலை. ஆனாலும் சில விஷயங்கள் நுட்பமாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இதில் என்ன பெரிய அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தொடர்புடையது அப்படின்றதுனால இதை சொல்கிறேன். கொஞ்சம் நீண்ட நெடிய வீடியோ தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாட்கள் நீங்கள் எல்லா பயிற்சியும் முடிந்ததற்கு பிறகு 21 நாட்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராசிரியர்கள் உங்களுக்கு வந்திருப்பாங்க. அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 பேராசிரியர்கள் வந்திருப்பாங்க. இந்த 40 பேராசிரியர்களை ஒரு நாள் களப்பயணம் கூப்பிட்டு போவாங்க. அதாவது வெளியில் போய் சில விஷயங்களை அனுபவ ரீதியாக அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக டூர் மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 21 நாட்களில் உங்களுக்கு எத்தனை அமர்வுகளில் யார் யார் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறார்களோ இது எல்லாவற்றையும் உள்வாங்கி நீங்கள் ஒரு நாள் வகுப்பெடுக்கணும். அப்படி வகுப்பெடுக்கிற போது அதை அவர்கள் ரெக்கார்ட் செய்வாங்க. ரெக்கார்ட் செஞ்சு சரியாக 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிடத்திற்குள்ளாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பில் நீங்கள் எத்தனை டூல்ஸ் பயன்படுத்தியிருக்கிறீங்க, எந்தெந்த மாதிரியான அவர்கள் இது நாள் வரைக்கும் நடத்தி காட்டிய என்னென்ன விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடியோவை அனலைஸ் பண்ணுறதுக்காக பேராசிரியர்கள் 2 பேர் 3 பேர் ஒரு குழு அமைப்பாங்க. அவர்களுக்கு உங்களுடைய வீடியோவை அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 20 பேருடைய வீடியோ 10 பேருடைய வீடியோ அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் இன்ன குறை இருக்கிறது, இவர் நடத்தின பாடத்தில் இந்த மாதிரி ஒரு குறை இருக்கிறது, இவரோட பிபிடி இவர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, இதில் இந்த மாதிரி இருக்குது, இவர் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, அப்போ இத்தனை டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, இதனால் டூல்ஸ் இவ்வளோ குறைவாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி ஒருத்தர் மார்க் போடுவார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த A கிரேட், B கிரேட், C கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓரியன்டேஷன். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, நமக்கு நம்ம அரசு பணி நமக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி நாம் ஒரு யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணி அவங்க நமக்கு ஆர்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பணம் கட்டணும். பணம் கட்டி தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதற்கு பின்னாடி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கூட இருக்காங்க. சரிங்களா? அதனால் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கான இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த யூனிவர்சிட்டியோ அங்கே தான். இந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்காது. பக்கத்தில் இருந்தால் போகலாம், அல்லது தூரமாக இருந்தால் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, பணி அனுபவம் வாய்க்கப்பட்டதற்கு பிறகு கொடுக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே பணி அனுபவம் உள்ள போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்போ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த 15 மதிப்பெண்களை நீங்கள் சரியாக பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த 15 மதிப்பெண்கள் உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து 13 மார்க் வரைக்கும் நமக்கு அவசியம் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களுடைய வீடுகளில் பயிற்சி எடுங்கள், உங்களுடைய கல்வி நிறுவனங்களில் பயிற்சி எடுங்கள், உங்களுடைய பள்ளிகளில் பயிற்சி எடுங்கள், உங்களுடைய அலுவலகங்களில் பயிற்சி எடுங்கள். நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பேராசிரியர்களிடம், அன்றாடம் சந்திக்கக்கூடிய நண்பர்களிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கில்லாக இது நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை முன்னே நிற்க வைத்து நடந்து காட்டுங்கள், நடத்தி காட்டுங்கள். அதற்கு பிறகு கரும்பலகையில் எழுதி அதில் ஏதாவது எழுத்துப்பிழைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமே உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் இங்கிருந்து பல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு போனாலும் கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இது பெரிய நீண்ட நெடிய ஒரு வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் முறையானது. இப்படித்தான் தயாராக வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.